ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நமக்கு வரவில்லை என்றும் அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம். ஆனாலும் ஒரு சடிதியாக ஒரு நிமிட பொழுதில் நம்ம காத்திருக்கிற பொழுது கர்த்தர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை ஒரு நிமிட பொழுதில் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீண்ட நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். நம்ம விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம காத்திருக்கணும். ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம், நம்ம காத்திருந்து தான் வாங்கிட்டு வரோம். ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், நமக்கு டோக்கன் 25 30வது டோக்கனாக இருந்தாலும் அமர்ந்திருந்து காத்திருந்து தான் அந்த மருத்துவரை சந்தித்து அது ஒரு ஆலோசனை பெற்று நம்ம வருகிறோம். அதே போல் ரேஷன் கடைக்கு போனாலும் கூட்டமாக இருந்து பொறுமையாக இருந்த அந்த பொருட்களை நம்ம வாங்கி கொண்டு வருகிறோம். அதே போல் எந்த இடம் போனாலும் நம்ம காத்திருக்கிறோம். உலக காரியங்களுக்கு கர்த்தருக்காய் காத்திருப்பது இல்லை. நம்ம காத்திருக்கிற பொழுது அவர் நமக்கு நன்மை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம காத்திருப்போம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.